நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்ருக்கு. நேற்றைய தினம் நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்தோம், இந்த லெவல் ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகணும். மார்க்கெட் இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆன லெவலே பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலில் தான் ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் கீழே இந்த லெவலை பிரேக் பண்ணியிருப்பாருங்க. நம்ம சொன்ன 24,343 பிரேக் பண்ணிவிட்டு அகைன் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் நம்ம சொன்ன 24,400 பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு மேலே போயிருக்கு. சரிங்களா? இன்றைக்கும் மார்க்கெட் ஒரு நியூ ஆல் டைம் ஹை ரீச் பண்ணியிருக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் நல்லாவே அப் ட்ரெண்டு தான் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட்ஜெட் ரேலியும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஃபிப்னாசி லெவல், ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கான ஃபிப்னாசி லெவல். நாளைக்கு எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், இந்த வீக் எக்ஸ்பெரி 24,500 அப்படிங்கிற லெவல் ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 24,496 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் அந்த லெவலை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா 24,600 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? 24,000 இந்த லெவல் 24,463 அப்படிங்கிற லெவல் மார்க்கெட்டுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 24,543 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு மேலே போனது அப்படின்னா 24,600. அதற்கு மேலே போகும்போது மார்க்கெட் 25,000 அப்படிங்கிற லெவல் கூட ரீச் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. சப்போர்ட் இன்றைக்கி டே லோ நம்ம ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். ஓகே, 24,242 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. மார்க்கெட்டுக்கு இமிடியேட் சப்போர்ட் இருக்குது நண்பர்களே. 24,200 இமிடியேட் சப்போர்ட் வந்தாலே மார்க்கெட் பெருசாக ஃபால் ஆகாது, மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது நண்பர்களே. சரிங்களா? இதனால் கொஞ்சம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அகைன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஒன்ஸ் அகைன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது 24,433, 24,500 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் பெரிய ரெசிஸ்டன்ஸ்னு எங்கேயுமே கால் சைடு கிடையாது. 24,000 தான் 24,300, 24,400, 24,000 புட்டு சைடு தான் ஓவராலாக அதிகமாக சப்போர்ட் பில்ட் ஆகிருக்கு. கால் சைடு 24,500 அப்படிங்கிற லெவலை தாண்டி பெருசாக எந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகலை. கால் சைடு ஓஐடிட்டாக பில்ட் ஆகலை. இதோட இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் அகைன் புல்லிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது, மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது நண்பர்களே. இப்போது டேயில் வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன சொல்ல வருது அப்படின்னா, அகைன் பாருங்கள், மார்க்கெட் இந்த ஸ்விங் எடுத்துகிட்டு அகைன் ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் 24,400 அப்படிங்கிற லெவலில் ஒரு புல்லிஷ் வச்சுருக்கு. மார்க்கெட் இப்படி ஒரு ஸ்விங் வந்திருக்கு தெரியுதுங்களா? ஏன்னா கண்டினியூவாக மார்க்கெட் மேலே போயிட்டு இருந்துச்சுன்னா பையர் செல்லர்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக போயிட்டு அகைன் கீழே அகைன் ஒரு ஸ்விங் மேலே. ஓகே, இப்படி தான் மார்க்கெட் இதை நோக்கி தான் மேலே போய்கிட்டு இருக்குது. கொஞ்சம் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால மார்க்கெட் கொஞ்சம் பொறுமையாக தான் போகும். ஆனால் போனாலும் நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்டிமேட் பண்ணுது. சப்போஸ் கீழே வருது அப்படிங்கும்போது எந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் வரும் அப்படின்னா, ஒன்ஸ் அகைன் 24,163க்கு கீழே வந்தால் தான் கொஞ்சம் செல்லிங் வரும். அது ஒரு 500-600 புள்ளிகள் தான் செல்லிங் வரும். சரிங்களா? பேங்க் நிஃப்டிங்க பாருங்கள், மார்க்கெட் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிவிட்டு அகைன் இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒன்ஸ் அகைன் இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுத்தது அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தமாரி ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எதுவாக இருந்தாலும் நம்ம இன்ட்ராடேல எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி பேட்டர்ன் தான் கிரியேட் ஆகிட்டு இருக்குது தெரியுதுங்களா? இங்கே மார்க்கெட்
பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாட்டம் எடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒன்ஸ் அகைன் இந்த இடத்துலேருந்து இங்கே மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வரும். சரிங்களா? எது எது நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து டே ஹை 52,600 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போனால் 52,820, அதற்கு மேலே போனால் 53,265 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து 52,291 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்ததுன்னா 52,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் இருக்கும், ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஃபால் இருக்கும். இதுக்கு கீழே வந்தது அப்படின்னா மட்டும்தான் பேங்க் நிஃப்டி வந்து டவுன் ட்ரெண்டு. 52,000 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே வந்தால் மட்டும்தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா பேங்க் நிஃப்டி டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஓகே, பேங்க் நிஃப்டியுமே வந்து சைட்வேஸில் இருக்குது. எப்படின்னா ப்ரீவியஸ் டே குள்ளாரியே தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கு. இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட லோவை பிரேக் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இந்த லோவை இந்த டே இப்போ பிரேக் அவுட் ஆகிருக்கு. என்றைக்குன்னா 4ஆம் தேதி லோவை 5ஆம் தேதி பிரேக் பண்ணியிருக்கு, 5ஆம் தேதி லோவை 8ஆம் தேதி பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் இன்றைக்கி ப்ரீவியஸ் டேவோட லோவை பிரேக் பண்ணல. அப்போது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல திரும்புறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அகைன் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இன்டிமேட் பண்ணுது நண்பர்களே. ஓகே, இதை பார்த்துக்கோங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் பார்த்துக்கோங்க. ஃபின் நிஃப்டி நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால ஓஐ டேட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இன்றைக்கி முடிஞ்சிருக்கிறது 52,568. சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 அப்படிங்கிற லெவலில் வந்து சப்போர்ட்டும் பில்ட் ஆகிருக்கு, ரெசிஸ்டன்ஸும் பில்ட் ஆகிருக்கு. 52,500 அப்படிங்கிற லெவலில் ரெசிஸ்டன்ஸும் பில்ட் ஆகிருக்கு, சப்போர்ட்டும் பில்ட் ஆகிருக்கு. நாளைக்கு 500க்கு மேலேயே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா 500ங்கிறது ஒரு சப்போர்ட் ஆகிடும், 53,000 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். ஓகே, 53,000க்கு மேலே வந்துச்சுன்னா 53,500 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸு. புட்டு சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 52,500 தான் வந்து சப்போர்ட் பில்ட் ஆகிருக்கு. பெருசாக அதற்கு கீழே வந்து ஓஐ டேட்டா இந்த இடத்துலையும் பில்ட் ஆகலை, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபின் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. ப்ரீவியஸ் டேவோட லோவை பிரேக் பண்ணல, மார்க்கெட் வந்து திரும்புறதுக்கான முயற்சி இந்த இடத்துல இருக்குது. ஓகே, நம்ம சொன்ன சப்போர்ட் 1ல் தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து சப்போர்ட்டு அதே லெவலில் தான் சப்போர்ட்டாக இருக்குது. 23,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அது கீழே வந்துச்சுன்னா 23,377, அதற்கு கீழே வந்துச்சுன்னா 23,250, இதுதான் சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,700 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,000 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 24,500 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஒன்ஸ் அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா மிட் கேப் பார்த்துக்குங்க. இதுவுமே வந்து பேங்க் நிஃப்டி போல தான். பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆகி மேலே வந்துடுச்சு அப்படின்னா ஃபின் நிஃப்டியும் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஓகே, அடுத்தது மிட் கேப் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு அப்படின்ட்டு. இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு ப்ரீவியஸோட ஸ்விங்கில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு, தெரியுதுங்களா? இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்த மார்க்கெட் ப்ரீவியஸ் ஸ்விங்கில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பியிருக்கு. 12,326 அப்படிங்கிற லெவல் தான் அகைன் சப்போர்ட்டு. மார்க்கெட் அப்படியே மேலே வந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி வந்து டே ஹையை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 12,436 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் ப்ரீவியஸாக வந்த ஸ்விங் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் 12,561. அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 12,685. இது ஃபிபனாசியோட லெவல் நண்பர்களே. ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 12,139 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அது கீழே வந்துச்சு அப்படின்னா 12,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 11,789 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இதையும் பார்த்துக்கோங்க. இதுதான் மிட் கேப்புக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நண்பர்களே. இன்றைக்கி நெஃப்டி ஏறுறதுக்கு யார் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணா அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து கொஞ்சம் புல்லிஷில் தான் இருக்குது. இன்றைக்கி மாருதி வந்து நெஃப்டி ஏறுறதுக்கு 25 பாயிண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஐடிசி 25% 25 பாயிண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஐசிஐசிஐ பேங்க் 21 பாயிண்ட்டு, எம்என்டம் வந்து பார்த்திங்கன்னா 10 பாயிண்ட். சரிங்களா, ரிலையன்ஸ் வந்து இறங்குறதுக்கு 16 பாயிண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இன்ஃபி 3 பாயிண்ட். சரிங்களா, மேஜரான செக்டார் வந்து பார்த்திங்க அப்படின்னா 33 செக்டார் வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது.
வெறும் 17 செக்டார் மட்டும்தான் நெகட்டிவில் இருக்குது. சரிங்களா? அதனால் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. ஓவராலாக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. வித் 1 ஹவரில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 2 × 3 × 4 வரைக்கும் மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ப்ரோக்கரேஜும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் 100% மார்க்கெட்டை வந்து யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே நடக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. சரிங்களா? நீங்களும் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் எப்போதுமே வந்து ரிஸ்கியாக இருக்கும். 95% வந்து ட்ரேடர்ஸ் வந்து ஆப்ஷனில் வந்து லூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான டேட்டாவை வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுற மாரி இருந்தால் பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் வந்து ஒரு 2 or 3 மந்த்து பண்ண முடிஞ்சால் மட்டும் ரியல் ட்ரேட் வந்து பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.